பண்ண தருவோம். இந்த ரைட் ஒன்னு would not connect to Wi-Fi network. நெட்வொர்க் மாற்றணும்ல வைஃபைக்கு போயிட்டு மொபைல் சிம் ஒன்னோட மொபைல் டேட்டாவா சிம் டூ தான் சிம் டூ உனக்கு என்ன பிடிக்குமா இந்தி நல்லா இருக்கு கட்டாரி ப்ளோட் பர்சன் போட்டுருக்கேன். 300 meters continue straight. நல்லா இருக்கு கபிலேஷ் உனக்கு எது பிடிச்சிருக்கு எடுத்துக்கம்மா. அப்புறம் நான் ஒன்று சொல்லி நீ சண்டை போடுவோம்மா. உனக்கு எது பிடிச்சிருக்கு நீ எடுத்துக்க. உனக்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கல்லம்மா. உனக்கு எது வேணுமோ எடுத்துட்டு உங்களுக்கு பேலன்ஸாக தர்ஷனுக்கு தான். ரெண்டுமே நல்லா இருக்குமா, ரெண்டுமே நல்லா இருக்கு. உனக்கு எது வேணுமோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மூணாரில் இருக்கிற நிறைய பிளேஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படிலாம் போகலாம், எந்த ரூட்டில் போகலாம், பஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரோட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாம் இப்போது இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம தங்கியிருந்த கிளப் மகேந்திரா ஹோட்டல் அங்கேருந்து தான் இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கிளப் மகேந்திரா நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம் நம்ம எப்படி புக் பண்ணுன்றதை பற்றி நம்ம போகிறப்போ பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த கிளப் மகேந்திரா ரூம் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் வச்சர் மூலமாக தான் நம்ம கிளைம் பண்ணி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி நம்ம வீடியோவோட மிடில் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிளப் மகேந்திராவில், அதாவது கிளப் மகேந்திரா ஹோட்டல் எங்கே இருந்தோன்னா தேவிக்குளம்ன்ற இடத்துல தான் இந்த கிளப் மகேந்திரா ஹோட்டல் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே இருந்து தான் நம்ம இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம காலையில் ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு இந்த கிளப் மகேந்திராலேருந்து ஹோட்டல் வந்து நம்ம கிளம்பியிருக்கோம். நமக்கு வந்து கரெக்டாக இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா டியூரேஷன் 1 hour காமிச்சது. இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ரூட்டில் போகலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொச்சிப்பூ டீ கம்பெனி ரோடு, அந்த வழியாகவும் இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா முட்டுக்காடு ரோடு பெரிய கனால், அந்த ரோடு வழியாகவும் இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்காட் பைசன் வேலி, இந்த வழியாகவும் இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 2 பிளேஸுமே பார்த்திங்கன்னா அந்த 2 ரூட்டுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரூட்டு தான். அதனால் அந்த ரூட்டை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்காட் பைசன் வேலி, அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. கரெக்டாக 1 hour டியூரேஷன் சொல்லி காமிச்சிது. நம்ம எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு உட்டாக இருந்தால் நாளைக்கு காலையில் ஒரு கிஃப்ட்டு. இன்னைக்கு அவ்வளோ, இன்னைக்கு கோட்டை முடிஞ்சதில்லை, நாளைக்கு ஒரு கிஃப்ட்டு. அப்போ எல்லாமே கிஃப்ட் வாங்கி கொடுத்து எப்படி? எலிஃபெண்ட்டுக்கே நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம்ல, எலிஃபெண்ட் ரைடு போனோமே, அதுக்கே நிறைய காசு வாங்கிட்டாங்க. சரி, நீ கம்முன்னு அப்போ டிஸ்டர்ப் பண்ணாம வாங்க. இப்போ வரப்போற இடம்லாம் ரொம்ப 400 meters turn right onto Pariyakanal, Mutukad Road. ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரைட் எடுக்கணும். அது கொஞ்சம் நேரவான ரோடுன்னு சொல்லி பார்த்தா மேப்பில் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Next right onto Pariyakanal, Mutukad Road. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரைட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரவான ரோடு. In 600 meters turn left to stay on Pariyakanal, Mutukad Road. இது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நேரவான ரோடு தான். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும்.
ஸோ இந்த ரோடு மேப் எதுக்கு நான் போகிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து கிளியரான ஒரு வியூ மேப் கூகுள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியரான வியூ தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவான வியூன்றதால நிறைய ஐடியா கிடைக்கும். தர்ஷன் வந்து நேற்று வந்து குட்டேவே இல்லை, ரொம்ப நமக்கு செட்டப் பண்ணிட்டேன் தர்ஷன். ஆனால் ஹார்ஸ் ரைடிங் வந்து தர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று ஹார்ஸ் ரைடு போனோம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்புனப்போ காலையில் ஒரு 9 மணி தான் சென்னையிலேருந்து நம்ம கிளம்பணும். சென்னையிலேருந்து கிளம்பிட்டு நேராக மூணார் வந்து அந்த யாத்ரி நிவாஸ் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். அங்கே வரும்போது நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. அந்த யாத்ரி நிவாஸ் ஹோட்டலில் வந்து அந்த ஹோட்டலோட ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன், அதையும் போய் பாருங்கள். அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான் ஒன் டேக்கு ஸ்டே பண்ணி இது பண்ணியிருந்தாங்க, சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஒர்த்தான ரூம் தான். ஆனால் அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரினோவேஷனுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டல் வந்து யாத்ரி நிவாஸ் ஒன்ஸ் அது ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அந்த ஹோட்டல் வந்து நம்ம டே 1 மட்டும் தான் அந்த ஹோட்டல் நம்ம புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே 2 டே 3 வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 நாளுமே கிளப் மெகந்தரில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது கிளப் மெகந்தரில் நம்ம எப்படி நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஆனால் கிளப் மெகந்தரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வவுச்சர் கிடச்சிது நமக்கு. அந்த வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிளப் மெகந்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கோ அங்கே ஏதாச்சும் ஒரு 2 நாள் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ஸ் மட்டும் இருந்தாலும் அங்கே எதுவும் சார்ஜ் பண்ணல. அந்த 2 நாள் மட்டும் நம்ம ஸ்டே பண்ணிடணும். அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் தான் கிளப் மெகந்திராவோட ஆன்லைனில் தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். அவங்க ஆன்லைனில் போய்ட்டு நம்ம எந்த லொக்கேஷன் நமக்கு வேணுமோ, இப்போ நம்ம மூணாரோ இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பாண்டிச்சேரியில் இருக்குது, ஸோ ஊட்டியில் இருக்குது, அந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது. உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்த வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2-3 அவங்க ஹவுஸ் டைப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வவுச்சருக்கு எந்த ஹவுஸ் டைப் ஓகேவோ அது நம்ம வந்து பிக் பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் நம்ம கிளப் மெகந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாரில் இருக்கிற இந்த ஹோட்டல் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணும்போது எதுவுமே நம்ம பே பண்ணல. ஜஸ்ட்டு டேட்டு மட்டும் கொடுத்து 2 நாள் நைட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா 2 நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 நைட்டுமே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தான் இருக்கும். ஒரு இன்றைக்கி இப்போ ஒரு டைம் ஒரு நைட்டுக்கும் அடுத்த வாட்டி இன்னொரு நைட்டுக்கும் அப்படி புக் பண்ண முடியாது. கண்டினியூஸாக 2 நைட்டுக்கு ஒரே டைம் தான் புக் பண்ண முடியும். ஸோ நம்ம மூணார் புக் பண்ணியிருக்கோம். அந்த மூணாரில் அந்த தேவிக்குளத்தில் இருக்கிற அந்த ஹோட்டலில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். கண்டினியூஸாக 2 நைட் வந்து புக் பண்ணியிருக்கோம். புக் பண்ணும்போது நமக்கு எந்த காசுமே கேட்கல. அவங்க ஜஸ்ட் புக்கிங் வெரிஃபிகேஷன் மட்டும் எடுத்துட்டாங்க. வெரிஃபிகேஷன் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து என்றைக்கு நம்ம புக் பண்ணணுமோ அன்றைக்கி காலையில் மட்டும் கால் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டாங்க. கன்ஃபார்மாக வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது புக் பண்ணும்போது என்னன்னா நம்ம வந்து என்ன தான் ஃப்ரீயாக புக் பண்ணியிருந்தாலுமே அங்கே வந்து 2000 ருபீஸ் வந்து காஷன் டெபாசிட் வந்து கட்ட சொல்கிறாங்க. அது வந்து நான் ரீஃபண்டபிள். அந்த 2000 நம்ம கட்டுற காசு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த 2000 ரூபாய்க்கு நம்ம அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அங்கே ஸ்பாலாம் இருக்குது, அந்த ஸ்பாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே ஜிம் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அங்கே வந்து நீங்கள் அந்த 2000 ருபீஸ்க்கு நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம போனப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ரூமுக்கு போனோடனே நமக்கு ரூம் அலோகேட் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமா 2000 ருபீஸ் வந்து காஷன் டெபாசிட் கட்ட சொன்னாங்க. நம்ம கட்டிட்டோம். என்னென்னா இப்போ கபிலேஷுக்கும் தர்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுன்றதால அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் ஸ்டே தான் கொடுத்தாங்க. சப்போஸ் ஏஜ் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் அடிஷ்னலாக கட்ட சொல்லுவாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 2000 ருபீஸ் அடிஷ்னலாக பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி சொல்லலை. பிலோ 500 நமக்கு எதுவுமே அது அடிஷ்னலாக பே பண்ண சொல்லலை. நம்ம வெறும் 2000 ருபீஸ் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்ம கட்டியிருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணோன்னா அந்த 2000 ருபீஸ் காஷன் டெபாசிட் கட்டியிருந்தோம்ல, அதிலே நம்ம டின்னர் வந்து முடிச்சிட்டோம். டின்னரும் அதுக்கப்புறம் சில இதுவும் வாங்கணும். நம்ம சில இன்னொன்று சாப்பிட்டோம். அதுவும் சரியாயிடுச்சு. டின்னர் கூட இன்னொரு ஃபுட்டு ஒன்று சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே காசு தான். ஸோ அதுக்கு வந்து 2000 ருபீஸ் சரியாக போயிடுச்சு. அங்கே இருந்த ஃபுட்டு எப்படின்னா, இப்போ நம்ம ரூம் புக் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ லஞ்சோ எதுவுமே தரமாட்டாங்க. எல்லாமே செப்பரேட் காசு தான். அங்கே ஃபுட்டு ஃபெசிலிட்டி எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே அதிகமாக தாங்க இருந்தது ஃபுட்டு. ஏன்னா ஒரு பிரியாணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 ருபீஸ் கிட்டே போட்டிருந்தாங்க. ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். 850 ரூபா ஒரு பிரியாணி போட்டிருந்தாங்க. பஃபர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 1100 ருபீஸ் பஃபர் சிஸ்டம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும் ரொம்பவே காஸ்ட்லி தாங்க.
ஃபுட்டு வைஸ் இதுதான். ஆனால் ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ஓகே நார்மலாக இருந்தது. ஆனால் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்து இல்லை. அந்த கிளப் மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஃபுட்டு வந்து ஒர்த்து இல்லை. ஏன்னா ப்ரைஸ் ரொம்பவே காஸ்ட்லி. மூணாரில் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இது என்னோடய பர்சனல் கமெண்ட்டை தான். ஒருவேளை நீங்கள் கிளப் மெக்கானிக்கலில் தங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் மூணாரில் அந்த நம்ம கிளப் மெக்கானிக்கலில் தங்கியது கிளப் மெக்கானிக்கலில் இருக்கிற ஃபுட் ஃபெசிலிட்டி. அந்த ரூம் எப்படி இருந்துன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அந்த லொக்கேஷன் போய்ட்டு தான். ஆனால் இங்கே எல்லா லொக்கேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா வியூ பாயிண்ட்லேயுமே மேகி நூடுல்ஸு, அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் ஊரில் வந்துச்சு. கொஞ்சம் ரூட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரூட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் அதே மாதிரி இந்த இப்போ நம்ம வந்தாலும் அதே மாதிரியே கொஞ்சம் ரூட்டு வரும். ஒரு நேரம் இருக்கும் ரோடெல்லாம். கேரளாலே பார்த்தீங்கன்னா கேரளா அவங்க ஃபுட்டே மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேரளா புட்டுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க புட்டை விட அதிகமாக லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, பீஃப். இது ரெண்டும் தான் அவங்க மேஜராக சாப்பிட்ற ஐட்டம். ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் ரெண்டு தான். புட்டு வந்து காமன். பட் அதை புட்டை விட அதிகமாக அவங்க லைக் பண்ணுறது இந்த மாதிரி ஃபுட்டை தான் அவங்க லைக் பண்ணுவாங்க. கபிலேஷ் வந்து நேற்று குட்டாக ரைட் பண்ணும்போது குட்டாக இருந்தார். எலிஃபண்ட் ரைடு போகும்போது பயப்படல. தர்ஷனும் பயப்படல. தர்ஷன் வந்து எலிஃபண்ட்டை வந்து டச் பண்ணார். இந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ரோடு இருக்கும். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மலை இருக்கும். ரெண்டு சைடுமே கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த இடம். நீங்கள் இந்த ஹில்லில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேரோவாக இருக்குங்க. நம்ம எதில் ஏதாச்சும் வண்டி வந்தால் கூட சைடு விடுறதுக்கு கூட கொஞ்சம் இடம் இருக்காது. ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. அதே மாதிரி பின்னாடி யாருன்னா வண்டியில் ஹார்ன் அடிச்சுட்டே வந்தாங்கன்னா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம இடம் கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க. சப்போஸ் இடம் கொடுக்க முடியாத இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் பார்த்து ஓட்டிங்க. இடம் கொடுக்க முடியாத இடத்துல அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி எதில் ஏதாச்சும் ஒரு பெரிய வண்டி வந்தாலும் நம்ம அது முன்னாடியே தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு இடம் சைடு நிற்கிறதுக்கு இடம் இருந்தால் அந்த மாதிரி சைடில் நின்று அவங்களுக்கு வெளியே விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்ட முடியும். ஏன்னா ஹில்லில் வந்து இது ரொம்ப கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு இதுங்க. அதுவும் பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஹில்லில் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் ப்ராப்பராக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணால் போதும். இப்போ நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். தர்ஷனுக்கு நூடுல்ஸ் கிடையாது. தர்ஷன் கை உள்ளுட்டுவேன், நடிக்க மாட்டேன். குட்டு குட்டு இத்தனை
30 மினிட்ஸ் இருக்குது. 30 மினிட்ஸில் போயிட்டு நம்ம கபக்கு நூடுல்ஸ் வேணுமா பிரெட் ஆம்லெட் வேணுமா? பாருங்க, நம்ம கார் ஓட்டுறதே கஷ்டம் பார்த்துட்டு இருக்கோம். பஸ் எல்லாம் அசல்ல ஓட்டு போகிறாங்க இந்த ரூட்டில். நாம் நேற்று வந்து டாப் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ரூட்டில் இருக்கிற எல்லா ஸ்பாட்டையுமே கவர் பண்ணிட்டோம். நம்ம நேற்று எங்கெங்கே போயிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு டாப் ஸ்டேஷன் போனோம். டாப் ஸ்டேஷனுக்கு அப்புறமா அந்த குண்டலா டேம் போனோம். அதுக்கப்புறம் மூணாரில் இருக்க அந்த எக்கோ பாயிண்ட் போனோம். அதுக்கப்புறம் அந்த மாட்டுப்பட்டி டேமில் வந்து ஒரு போட்டிங் இருக்குது. ஸோ அது போனோம். அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கார்மேலகிரி எலிஃபெண்ட் பார்க் அது போனோம். அந்த எலிஃபெண்ட் பார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நம்ம சேனல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அந்த இடம் நீங்கள் போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த எலிஃபெண்ட் பார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்கு மட்டும் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான். பட் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணார் ரோஸ் கார்டன் போனோம். அது வேறு லெவலில் இருந்துங்க அந்த ரோஸ் கார்டனு. அந்த வீடியோவை நம்ம சேனலில் நான் போடுறேன் அந்த வீடியோவை. அந்த ரோஸ் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த ரோஸ் கார்டன் வந்து நல்ல ஒரு ஒர்த்தான இடங்க. ஸோ நேற்று வந்து நம்ம அந்த மூணார் டாப் ஸ்டேஷன் இருக்கிற அந்த ரூட்டில் இருக்கிற எல்லா வியூமே பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது அந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். ஸோ நம்ம பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஐரேஞ்ச் ஜிப்லைன் போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஜிப்லைன் வந்து நம்ம வீடியோவை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம ஹைடல் பார்க் போக போகிறோம். மூணாரில் இருக்கிற ஹைடல் பார்க். அதுக்கு முன்னாடி அந்த ஹைடல் பார்க் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமசாமி ஐயர் டேம்னு சொல்லி ஒரு சின்ன டேம் இருக்கும். அது வேறு லெவலில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம ராமசாமி ஐயர் டேம் போயிட்டு அதுக்கப்புறம் ஹைடல் பார்க் போக போகிறோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டன், மூணாரில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கி பிளான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ், அதை முடிச்சுட்டு ஐரேஞ்ச் ஜிப்லைன் போக போகிறோம். அதை முடிச்சுட்டு ஆட்டுக்கட் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். அந்த வாட்டர் ஃபால்ஸுமே வேறு லெவலில் இருக்கும். அதை முடிச்சுட்டு ராமசாமி ஐயர் டேம் போக போகிறோம். அதுக்கப்புறமா ஹைடல் பார்க், அதுக்கப்புறமா ஃபைனலாக பொட்டானிக்கல் கார்டன் போக போகிறோம். இதுதான் நம்மளோட இன்றைக்கி பிளான். இப்போ நம்ம ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று நம்ம போன எல்லா பிளேஸுமே பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட்டும் நூடுல்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட. மற்றபடி இந்த ரைஸு டிஃபன் ஐட்டெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடங்களையும் கிடச்சிது. அதுக்கப்புறமா நேற்று நம்ம போன அந்த டாப் ஸ்டேஷன் போயிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நெட்வொர்க் வந்து சரியாகவே கிளியராகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று போன எந்த ஸ்பாட்லேயுமே கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து ஜிபே பண்ண சொல்கிறாங்க. அதுவும் சில இடத்துல மட்டும்தான் ஜிபே அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க ஜிபே அக்செப்ட் பண்ணுற இடத்துல நம்ம நெட்வொர்க்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கையில் கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேஷ் தான் கேட்குறாங்க. நம்ம அந்த கார்மேலகிரி எலிஃபெண்ட் பார்க் சொல்லியிருந்தோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஜிபேவும் கிடையாது, அங்கே வந்து கிரெடிட் கார்டுமே கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும்தான் அவங்க வாங்குறாங்க. மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்டிங் போனோம்ல, அந்த இடத்துல ஜிபே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் கிரெடிட் கார்டு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜிபே அப்படிலாம் கேஷ் தான் அவங்க வாங்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நமக்கு நெட்வொர்க் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. அங்கேயும் நம்ம கேஷ் தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் அந்த மூணார் நீங்கள் விசிட் பண்ண வரும்போது முடிஞ்ச வரைக்கும் கையில் வந்து நீங்கள் எந்தெந்த பிளேஸ் பார்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிபேவும் ஒர்க் ஆகலை. இங்கே கிரெடிட் கார்டு சுத்தமாக யாருமே போட மாட்டேங்கிறாங்க. கிரெடிட் கார்டுமே எந்த கார்டுமே, கிரெடிட் கார்டு மட்டும் இல்லை, டெபிட் கார்டு, எந்த ஒரு கார்டுமே கார்டு ட்ரான்சாக்ஷனுமே இங்கே எங்கேயுமே பண்ணுறதில்ல. சில இடங்களில் ஜிபே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேஷ் தான் வாங்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. நாம் நேற்று வந்து டாப் ஸ்டேஷன் போனோம். இன்றைக்கி வந்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் அந்த பிளேஸை கவர் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் பார்க், இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் வந்து நம்ம நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் பார்த்துட்டு லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே அந்த மறையூர் வழியாக நம்ம இறங்க போகிறோம். கீழே பழனி ரூட்டில், அந்த உடுமலைப்பேட்டை ரூட்டில் நம்ம இறங்க போகிறோம். நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தேனி வழியாக வந்தோம். திண்டுக்கல், தேனி அந்த ரூட்டில் வந்தோம். ரிட்டன் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் பார்த்துட்டு லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு உடுமலைப்பேட்டை வழியாக நம்ம மறையூர் வழியாக உடுமலைப்பேட்டை வழியாக நமக்கு சென்னைக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் நம்ம பிளானு.
நம்ம காரில் வந்தப்போ இந்த ஹில்ஸில் வந்து அந்த நேரோவாக இருந்தது ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரோடு வந்து ஒரு யூனிஃபார்மாக இல்லாமல் நிறைய இடத்துல கரடுமுரடாக இருந்தது. ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருந்தது, ரொம்ப நேராக இருந்தது. ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு லேக் இல்லை, கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி தான் இருந்தது, எங்கேயுமே அந்த லேக் இல்லை. ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நம்ம கிளம்பகேந்திரில் ஃபுட்டு எப்படி இருக்குது சொல்லி பார்த்தோம், எப்படி நம்ம ரூம் புக் பண்ணணும் அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அந்த ஹோட்டல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம கிளம்பகேந்திரில் ரூம் புக் பண்ணியிருந்தோம்ல, அந்த ரூம் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தான்னு கேட்டால் கட்டாயமாக இருந்ததுங்க. ரூம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த ரூம் வந்து நான் ரிவ்யூ மிஸ் பண்ணிட்டேன், எடுக்க முடியல, டைம் இல்லை. ஆனால் அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க, நல்லா சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெட்டு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அசசரிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பாத்திங் டவல் ஆகட்டும், சோப் ஆகட்டும், ஷாம்பு ஆகட்டும், எல்லாமே இருந்தது. ஒரு ஸ்டாண்டர்டான ரூமாக இருந்ததுங்க. அது உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த காஃபி பவுடர் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், பால் பவுடர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரூம் வந்து நல்லா நீட்டாக இருந்தது. அந்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் அந்த காசுக்கு வந்து ஒர்த்து தாங்க. இப்போ நம்ம தனியாக அந்த ரூம் புக் பண்ணோன்னா ஒரு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,000 to 12,000 மாதிரி போட்டிருந்தாங்க வெப்சைட்டில். ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கட்டாயமாக ஒர்த்து தாங்க. ஏன்னா அந்த ரூம் அந்த அளவுக்கு ஒர்த்தான ரூம். அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு ரூம் தான். அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான ரூம், சூப்பராக இருந்தது. நம்ம வந்து அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் ஸ்டேயில் ஸ்டே பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடச்சா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்தது ரூமு. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கிளம்பகேந்திரில் வவுச்சர் மூலமாக நீங்கள் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா கிளம்பகேந்திரா அந்த ரூமை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்டெல்லாம் இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளம்பகேந்திரில் புக் பண்ணும்போது நமக்கு வந்து ஓகேவே தான் இருந்தது அந்த ரூம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா நீட்டாகவே அந்த ரூம் இருந்தது. அங்கே ஃபுட்டுமே நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி தான் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா. நம்ம ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸுக்கு கிட்ட வந்துவிட்டோம். இது வரைக்கும் அந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்தது, நேராக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. இப்போது இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்துவிட்டோம். இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ரைட்டு கட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு ரொம்ப நேராவாக இருக்கும். நம்மளுக்கு எதிரில் வர ஜீப்புக்கும் வழி விடாத மாதிரி தான் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், நேராவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம போயிருந்தப்போ இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ரோடு ஒர்க்கெலாம் நிறைய பண்ணிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ரோடு நல்லா இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் போகணும். ரோடு இது மாதிரி நல்லாத இடத்துல வந்து நிறைய ரோடு ஒரு கிளாஸ் சில இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, நேராக வர்றது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம். நம்ம டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 hour சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக 1 hourல அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே ரிப்பிள் ஜிப்லைன் சொல்லி ஒரு ஜிப்லைன் இருக்குது. பட் ஆனால் அந்த ஜிப்லைன் நம்ம போகல, ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸாகவும் இருக்குது, ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஹைரன் ஜிப்லைன், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் நார்மலான ரேட்டு தான். ஸோ அதால் நம்ம இந்த ஜிப்லைன் போகாமல் நம்ம அந்த ஜிப்லைன் போக போகிறோம். ஒருவேளை நீங்கள் எங்கேயே போகணுன்னாலும் இந்த இடத்துல நீங்கள் ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஜிப்லைனை முடிச்சிட்டிங்கன்னா ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல கவர் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியும் பிளான் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் சாப்பிடலையாம்மா? சரி, இருங்க, இப்போ நூடுல்ஸ் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே கேளுங்களேன். நீங்கள் ஒன்று பார்த்துட்டீங்க, அதானே வேணும் உங்களுக்கு? வேற என்ன? பிஸ்கெட் மட்டும் தான் இருக்கு, கீழே வச்சிருக்கேன். க்ளோஸ்டாக இருக்கு. ஸோ ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டு கட் பண்ணணும். இதுதான் இந்த ரைட்டு தான் கட் பண்ணணும். இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ரோடு தான் இருக்கிறதுல ரொம்ப நேரவாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம தங்கி இருந்த கிளப் மகேந்திராவில் இருந்து இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர், அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது. நம்ம மேப்பில் போடும்போதே பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து 1 ஹவர் காமிச்சது. ஸோ அதே மாதிரி 1 ஹவர் கரெக்டாக நம்ம 7:30க்கு நம்ம ரூம்லேருந்து கிளம்பணும். இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகும்போது கரெக்டாக 8:30க்கு ரீச் ஆகணும். இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் மட்டும்தாங்க இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லெட்டும் பண்ணி கொடுத்தாங்க. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மூணாரில் இந்த பேஸில் எங்கே இருக்கோ அந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இருக்கிற அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸும் பிரெட் ஆம்லெட் கட்டாயமாக இருக்கும். அதை தவிர வேறு எதனா சில இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப பிளேஸில் எதுவுமே இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம உள்ளே போயிட்டு இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.